அமெரிக்கா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயில் ப்ரொடியூசரா இருந்தும் ஏன் அதால தன்னோட சொந்த எண்ணெயை பயன்படுத்த முடியல? இது எப்படின்னா, ஒருத்தன் தன்னோட சொந்த நிலத்துல கோதுமை விளைவிச்சும் சாப்பாட்டுக்கு மத்தவங்க முன்னாடி கையேந்தி நிக்கிற மாதிரி தான் இருக்கு. நாம வாழுற இந்த உலகத்துல வெளியில நாம பாக்குற விஷயங்களை விட பின்னணி உண்மை அப்படியே வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சீனாவில இருந்து லட்சக்கணக்கான கண்டெய்னர்கள் அமெரிக்காவுக்கு போகுது. ஆனா அங்க ஏன் அதையெல்லாம் அப்படியே குப்பையில தூக்கி போடுறாங்க? இதுக்கு நடுவுல ஈரான் எப்படி ஒரு போயிங் 777 பிளேனையே ஸ்மக்லிங் பண்றாங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த நேரத்துல பார்த்தாலும் கடல்ல சுமார் 3 லட்சம் கப்பல்கள் போய்கிட்டே இருக்கு. அதுல ஆயில் டேங்கர்ஸ், எல்பிஜி, எல்என்ஜி கேரியர்ஸ், டக் போட்ஸ், பேசஞ்சர் ஷிப்ஸ்னு பல வகைகள் இருக்கு. இது கூடவே நம்ம உலக பொருளாதாரத்தையே இயக்குற கண்டெய்னர் ஷிப்ஸ்களும் இதுல அடங்கும். உலக வர்த்தகத்துல, அதாவது குளோபல் ட்ரேட்ல 90% கடல் வழியா தான் நடக்குது. ஒரு கணக்குப்படி பார்த்தா ஒவ்வொரு நிமிஷமும் 6000 இருந்து 8000 கண்டெய்னர் கப்பல்கள் கடல்ல போய்கிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம் மூலமா இப்போ இதையெல்லாம் நாம நேரடியாவே, அதாவது ரியல் டைம்ல கண்காணிக்க முடியும். நீங்க மெரின் டிராபிக் இல்லனா வெசல் ஃபைண்டர் மாதிரி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா கடல் முழுக்க சின்ன சின்ன விளக்குகளா நிறைஞ்சு போயிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு வெளிச்சமும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சுமந்துட்டு போற ஒரு பிரம்மாண்டமான கப்பல். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கண்டெய்னர் கப்பல்கள்ல முக்காவாசி சீனாவில இருந்து கிளம்பி ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போறவதான். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கப்பல்லையும் சராசரியா 5000 கண்டெய்னர்கள் இருக்கும். அப்போ கணக்கு பண்ணி பாருங்க, சுமார் 4 கோடி கண்டெய்னர்கள் எப்பவுமே கடல்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நாம போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து கையில வச்சிருக்கிற மொபைல் வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு நேரத்துல இந்த கண்டெய்னர்கள் வழியா நம்ம கிட்ட வந்து சேர்ந்ததுதான். இதையெல்லாம் மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். அதாவது ஒரு பக்கத்துல இருந்து சரக்கு வருது, மறுபக்கம் காலியான கண்டெய்னர் திரும்பி போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது இதை விட ரொம்ப ஆச்சரியமானது. அதே சமயம் கொஞ்சம் கவலைக்குரியதும் கூட. என்னன்னா, நம்ம உலக வர்த்தகத்தோட பேலன்ஸ் இப்ப மொத்தமா சீர்குலைஞ்சு போயிருக்கு. சீனா உலக நாடுகளுக்கு எந்த அளவுக்கு பொருட்களை விக்கிறாங்க தெரியுமா? 2023 மட்டும் அவங்களோட ட்ரேட் சர்ப்ளஸ் 823 பில்லியன் டாலருக்கும் மேல. அதாவது அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே சீனா 3380 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை எக்ஸ்போர்ட் செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க இம்போர்ட் செஞ்சது வெறும் 2557 பில்லியன் டாலருக்கு மட்டும்தான். மீதி இருக்கிற அந்த 823 பில்லியன் டாலரும் அவங்களுக்கு லாபம் தான். இப்போ நிஜமான சிக்கலே இந்த கண்டெய்னர்கள் அமெரிக்காவுக்கோ இல்ல ஐரோப்பாவுக்கோ போகும்போதுதான் ஆரம்பிக்குது. சீனாவோட லாபம் 823 பில்லியன்னா மொத்த ஐரோப்பாவோட லாபமே வெறும் 41 பில்லியன் தான். கணக்கு பண்ணி பார்த்தா சீனாவை விட இது 95% கம்மி. ஆனா இதுவே அமெரிக்கா விஷயத்துக்கு வந்தா நிலைமை இன்னும் மோசம். உலகத்திலேயே மிகப்பெரிய கன்சியூமர் அமெரிக்கா தான். அங்க ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் சம்பந்தமே இல்ல. அவங்க பொருட்களை அதிகமா வாங்குறாங்க, ஆனா விக்கிறது ரொம்ப கம்மி. இதனால என்ன ஆகுதுன்னா, அங்க கண்டெய்னர்கள் நிறைய போகுது, ஆனா திரும்ப அனுப்புறதுக்கு அவங்க கிட்ட போதிய பொருட்கள் இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா, அமெரிக்காவுக்கு வர்ற கண்டெய்னர்கள்ல வெறும் 40% மட்டும் தான் திரும்பவும் சரக்குகளோட திரும்பி போகுது. அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 60% கண்டெய்னர்கள் எங்க போகுது? இதுதான் இப்போ எல்லார் முன்னாடியும் இருக்கிற பெரிய கேள்வி. அந்த மீதி கண்டெய்னர்கள் எல்லாம் காலியா திரும்பி போகும்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அதுதான் இல்ல. அந்த கண்டெய்னர்கள் எல்லாம் அமெரிக்கா முழுக்க இருக்கிற ஜங்க் யார்ட்கள்ல அப்படியே கடந்து துருப்பிடிச்சு வீணாய்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன உண்மையான காரணம் தெரியுமா? ஒரு காலியான கண்டெய்னரை திரும்ப சீனாவுக்கு அனுப்பணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட $3000 செலவாகும். அது மட்டும் இல்லாம அந்த பெட்டி கப்பல்ல ஒரு இடத்தை சும்மா அடைச்சுக்கும். அந்த இடத்துல லட்சக்கணக்கான டாலர் மதிப்புள்ள சரக்கு இருக்கிற வேற ஒரு கண்டெய்னரை வச்சு அனுப்பலாமேன்னு கம்பெனிங்க நினைப்பாங்க. இதனாலதான் சீனாவுக்கு அந்த $3000 பழைய கண்டெய்னர் தேவையே படுறதில்லை. ஏன்னா அதே கண்டெய்னரை சீனாவில புதுசாவே வெறும் $2000 செஞ்சிட முடியும். ஒவ்வொரு வருஷமும் 25 லட்சம் புது கண்டெய்னர்கள் உருவாக்கப்படுது. அதே சமயம் பழைய கண்டெய்னர்களுக்கும் அங்க பஞ்சமே இல்ல. அப்போ அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் தேங்கி கிடக்கிற இந்த பழைய கண்டெய்னர்களை எல்லாம் என்னதான் பண்றாங்க? நிறைய கண்டெய்னர்களை மலிவான விலைக்கு ஸ்டோரேஜ் வசதிக்காகவோ இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுகளுக்கோ வித்துறாங்க. இப்போதெல்லாம் இதை வச்சு வீடுகளும் ஆபீஸ்களும் கூட கட்டுறாங்க. இது எதுவுமே செட் ஆகலனா கடைசியா அதை உருக்கி அதுல இருக்கிற ஸ்டீல் எடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு கண்டெய்னர்ல கிட்டத்தட்ட 2 டன் ஸ்டீல் இருக்கும். அடுத்த தடவை நீங்க ஏதாவது ஒரு துறைமுகம் வழியா போகும்போது அங்க ஒண்ணு மேல ஒன்னா அடுக்கி வச்சிருக்கிற இந்த கண்டெய்னர்களை பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் குப்பை இல்ல, உலக பொருளாதாரத்தோட சமநிலை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளம். சரி, இப்போ பெரிய பெரிய அறிவாளிகளையே குழப்பத்துல ஆழ்த்துற அந்த கேள்விக்கே வருவோம். அமெரிக்கா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயில் ப்ரொடியூசரா இருந்தும் ஏன் அதால தன்னோட சொந்த எண்ணெயவே பயன்படுத்த முடியல? உலக மேப்பை எடுத்து பார்த்தா இப்போ ஆயில் உற்பத்தியில அமெரிக்கா தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. சவுதி அரேபியா, ரஷ்யா கூட இந்த விஷயத்துல அமெரிக்காவுக்கு பின்னாடி தான் இருக்கு. ஆனா ஆச்சரிய
ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ எண்ணெய் உற்பத்தி செஞ்சும் உலகத்திலேயே 2வது பெரிய ஆயில் இம்போர்ட்டர் அமெரிக்கா தான். அதாவது அவங்க கிட்ட இருக்கிற எண்ணெய மத்தவங்களுக்கு வித்துட்டு தன்னோட தேவைக்கு மத்தவங்க கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறாங்க. இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான ரகசியங்கள் இருக்கு. முதலாவது காரணம், எண்ணெயோட கெமிஸ்ட்ரி வித்தியாசம். எல்லா எண்ணெயும் ஒரே மாதிரி இருக்காது. அமெரிக்க மண்ணில இருந்து வர எண்ணெய் லைட் க்ரூட் ஆயில்னு சொல்வாங்க. இது ரொம்ப லேசானது. இதோட விஸ்கோசிட்டி தன்மை கம்மியா இருக்கும். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. அமெரிக்கால இருக்கிற பழைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாமே ஹெவி க்ரூட் ஆயில், அதாவது தடிமனான எண்ணெயை சுத்தம் செய்யறதுக்காகவே கட்டப்பட்டவை. அந்த காலத்துல மெக்சிகோ, வெனிசுலா மாதிரியான நாடுகள்ல இருந்து தடிமனான எண்ணெயை இறக்குமதி செஞ்சப்போ இந்த ஃபேக்டரிங்களை அமைச்சாங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற இந்த லேசான எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யணும்னா மொத்த டெக்னாலஜியையும் மாத்தணும். அதுக்கு கிட்டத்தட்ட $200 பில்லியன் மேல செலவாகும். அவ்வளவு பணத்தை செலவு பண்றதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருக்கிற லேசான எண்ணெயை உலக நாடுகளுக்கு அதிக விலைக்கு வித்துட்டு வெளியில இருந்து தடிமனான எண்ணெயை மலிவான விலைக்கு வாங்கிடுறாங்க. ஆனா வெறும் கெமிஸ்ட்ரி மட்டும் அமெரிக்காவை இப்படி செய்ய வைக்கல. இதுக்கு 2வது காரணம் லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை. அமெரிக்காவுல எண்ணெய் ஒரு இடத்துல கிடைக்குது, ஆனா அது சுத்திகரிக்கிற இடம் ரொம்ப தூரத்துல இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டெக்சாஸ் மாநிலத்துல எண்ணெய் கடலே இருக்குன்னு வைங்களேன். ஆனா அங்கிருந்து நியூயார்க் வரைக்கும் எண்ணெயை கொண்டு போறதுக்கு போதுமான பைப்லைன் வசதியே இல்ல. கலிபோர்னியாவோட நிலைமை இன்னும் மோசம். அங்க பைப்லைன் இல்லாததால அவங்களுக்கு தேவையான 70% எண்ணெயை வெளிநாடுகள்ல இருந்து தான் வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த 2 காரணங்களும் போதாதுன்னு கடைசியா தி ஜான்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் வேற பெரிய தடையா இருக்கு. முதல் உலகப் போர் நடந்தப்போ அமெரிக்க வீரர்களையும் பொருட்களையும் கடல் தாண்டி கொண்டு போறதுல பெரிய சிக்கல் வந்துச்சு. ஏன்னா அப்போ அமெரிக்கா கிட்ட சொந்தமா போதுமான கப்பல்கள் இல்ல. அதனால மத்த நாட்டு கப்பல்களையும் மாலுமிகளையும் நம்பிதான் அவங்க இருக்க வேண்டி இருந்தது. ஒருவேளை நமக்கு நண்பர்களா இருக்கிற நாடுகளோடயே சண்டை வந்துட்டா நம்ம கிட்ட கப்பலோ மாலுமிகளோ இல்லாம போயிடுமேன்னு அமெரிக்கா ரொம்ப பயந்துச்சு. இதுக்கு ஒரே தீர்வு அமெரிக்காவுக்குனே சொந்தமா மெர்ச்சன்ட் மெரைன் கப்பல்கள் இருக்கணுங்கிறது தான். அந்த கப்பல்கள் சாதாரண நேரத்துல சரக்குகளை கொண்டு போகும். ஆனா போர்னு வரும்போது அதை அப்படியே ராணுவ பயன்பாட்டுக்கு மாத்திக்கலாம். இதனாலதான் செனட்டர் வெஸ்லி ஜோன்ஸ் அப்படிங்கிறவரு இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தின்படி அமெரிக்காவோட ஒரு துறைமுகத்தில இருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு பொருட்களை கொண்டு போகணும்னா அந்த கப்பல் அமெரிக்காவிலேயே கட்டினதா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதுல வேலை செய்யற மாலுமிகளும் அமெரிக்கர்களா தான் இருக்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, சீனாவை விட அமெரிக்காவில கப்பல் கட்டுறதுக்கு 3 மடங்கு அதிகமா செலவாகும். அங்க வேலை செய்யற மாலுமிகளோட சம்பளமும் ரொம்ப அதிகம். அமெரிக்காவை பாதுகாக்கணும்னு கொண்டு வந்த இந்த சட்டம் இப்போ அவங்களுக்கே ஒரு பெரிய சுமையா மாறிடுச்சு. டெக்சாஸ்ல இருந்து நியூயார்க்குக்கு எண்ணெய் கொண்டு போறதுக்கு அமெரிக்கா கிட்ட இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் கப்பல்கள் இருக்கு. அதோட வாடகையும் ரொம்ப அதிகம். ஒரு பேரல் எண்ணெய்க்கு $5 வரைக்கும் விலை ஏறிடுது. இதனாலதான் அங்க இருக்கிற சுத்திகரிப்பு நிலையங்கள் சொந்த நாட்டு எண்ணெயை வாங்குறதை விட வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறது தான் நமக்கு லாபம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அமெரிக்காவை காப்பாத்த உருவான ஒரு சட்டமே மெல்ல மெல்ல அந்த நாட்டையே அரிச்சுக்கிட்டு இருக்கு. உலகத்திலேயே பெரிய ஆயில் உற்பத்தி செய்யற நாடா இருந்தோம் அமெரிக்கா மத்தவங்களை நம்பி இருக்க வேண்டிய நிலைமைக்கு இதுதான் காரணம். சரி, அமெரிக்காவோட நிலையை விடுங்க, ஈரானோட கதையை கொஞ்சம் எடுத்துப்போம். ஈரான் மேல அமெரிக்கா வருஷக்கணக்கா பொருளாதார தடைகளை போட்டு வச்சிருக்கு. இதனால ஈரான் அமெரிக்கா கிட்ட இருந்தோ இல்ல அவங்களுக்கு நண்பர்களா இருக்கிற நாடுகள்ல இருந்தோ எதையும் வாங்கவோ விற்கவோ முடியாது. ஆனா ஈரானோட மகானேர் நிறுவனத்துல போய் பாத்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவோட பெரிய பெரிய விமானங்கள்லாம் அங்க வரிசையா நிற்கும். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த போயிங் 777 விமானங்களை ஈரான் எப்படி கடத்திட்டு வராங்க? 2024-25 திடீர்னு 5 போயிங் 777 விமானங்கள் ஈரான்ல வந்து நின்னப்போ உலகமே ஆச்சரியப்பட்டு போச்சு. இதெல்லாம் பல வருஷமா திட்டமிட்டு நடந்த விஷயம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ் பாலைவனத்துல ஒரு பெரிய விமானங்களின் மயானம் இருக்கு. அங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட 5 பழைய விமானங்கள், ஆனா நல்ல நிலைமையில இருந்த அந்த போயிங் 777 விமானங்கள் நின்னுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாநேர் கிட்ட 50-60 விமானங்கள் பயன்பாட்டுல இருக்கு. அதுல அதிகமா ஏர்பஸ் விமானங்கள் இருந்தாலும் 7 அமெரிக்க போயிங் விமானங்களும் இருக்கு. இந்த விமானங்கள் மத்த நாடுகளுக்கும் போகுது, அவங்களோட வான்வெளியையும் பயன்படுத்துது. ஆனா அமெரிக்காவால இதை தடுக்க முடியல. ஏன்னா சிகாகோ கன்வென்ஷன் சட்டப்படி ஒரு நாடு இன்னொரு நாட்டோட நேரடியா போர்ல இல்லாத வரைக்கும் சாதாரண சிவிலியன் விமானங்களை அவங்க வான்வெளியில பறக்கவோ இல்ல லேண்ட் பண்ணவோ தடுக்கவே முடியாது. ஆனா இந்த பொருளாதார தடைகள் காரணமா நிறைய நாடுகள் ஈரானிய விமானங்களுக்கு எரிபொருள் போடுறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. ஒருவேளை ஐரோப்பாவோ இல்ல அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸோ ஈரானிய விமானங்களை தடுத்தாங்கன்னா பதிலுக்கு ஈரான் அவங்களோட வான்வெளியையே மூடிடுவாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா மிடில் ஈஸ்ட் வழியா ஐரோப்பாவுக்கு போற எல்லா விமானங்களுக்கும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். உங்களோட அன்பான கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.